என்னடா இவன் ஃப்ரிட்ஜை திறக்கலாம் பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இன்குபேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை வைக்க போகிறோம். மேலே இருக்க முட்டை பார்த்தீங்கன்னா சண்டைக்கோழி முட்டை, கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பெருவடை முட்டைங்க. நம்ம லாஸ்ட்டாக வச்சு இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் க்ளீன் பண்ணவே இல்லைங்க, அப்படியே விட்டுட்டு இப்போ தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிட்டு நம்ம முட்டையை வச்சுருவோங்க. ஆல்ரெடி நம்ம இன்குபேட்டர் எங்கே வாங்கணும்னு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம கீர்த்தி வாசன் புரோட்டா தாங்க நம்ம இன்குபேட்டர் ஆர்டர் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 95% சூப்பராக ஹேச்சிங் ஆகுதுங்க. வாங்க இப்போ நம்ம முட்டையில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்கு வச்சுக்கலாம். உங்கள் மனசில் ஓடிக்கிறதுக்கு யாரா உனக்கு இப்போலாம் சண்டைக்கோழி முட்டை தராந்தாலும் இருக்கிறீங்க, நமக்கு ஒரு அண்ணன் தாங்க தந்தார். ஏன்னா நமக்கு முட்டை எங்கேருந்து வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து நம்ம அண்ணன் அனுப்பிச்சிருக்காங்க. எதனால் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவரால் அடை வைக்க முடியல, இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு. நம்மள்ட்ட இன்குபேட்டர் இருக்குன்னு சொன்னேன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது. அதனால் வந்து அவர் நான் உனக்கு பஸ்ஸில் வச்சுருக்கேன் தம்பி, நீ எடுத்துக்கோனாரு. நம்மளும் எடுத்துட்டான். ஆனால் இன்னொன்று தாங்க கடைசியில் ஒன்று சொன்னார் கொடுக்கும் போது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழி முட்டை போட்டு ஒரு 15 நாளைக்கு மேலே ஆச்சுடா தம்பி, கருவு குடும்பம் என்னன்னு தெரிலடா தம்பின்னு தாங்க சொல்லியே கொடுத்து விட்டாரு. நம்மளும் நம்பிக்கையோடு வச்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம ஒரு 5 days கழித்து பார்ப்போம். யாரெல்லாம் இதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கருவு கூடுமா கூடாதுன்றவங்க வந்து கமெண்ட்ல